கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 செய்யலாமா? இதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை 1-2 மினிட்ஸ் வரை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீனான கிளாத்தில் பாயில் பண்ண காலிஃப்ளவரை போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் பாயில் பண்ண காலிஃப்ளவர், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க, இல்லைனா அப்படியே கூட பொரிச்சு எடுக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.